மாப்பி 6 நாங்கள் ஒரு தகப்பண்ட வரவிலக்கணம் தாயின்ற வரவிலக்கணம் பார்த்தோம். இப்போ ஒரு ஆசிரியர், பெற்றார் மாத்திரமில்லை ஆசிரியர்களும் ஒரு பிள்ளைன்ற வாழ்க்கையில் முக்கியமான ஆட்கள். நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம். நீங்கள் நல்ல ஆசிரியரா? எப்படி தெரியும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியரா அல்லது வேலைக்காக இருக்கிற ஒரு ஆசிரியரா? டீச்சர் என்ன? TEACHER. டி ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு ட்ரெயினராக இருக்க வேண்டும். பிள்ளைக்கு சும்மா நீங்கள் உங்களோட பாடத்தை, இப்போ நான் கணக்கியல் பேராசிரியர், கணக்கியல் சொல்லி கொடுக்கறது இல்லை என்ற வேலை. ஒவ்வொரு பிள்ளைக்கும் போக வேண்டிய ஒரு பாதை இருக்குது, அவனோட டிஎன்ஏக்குள்ளே அது இருக்குது. அப்போ டீச்சர் மேல் எல்லாருமாக சேர்ந்து ஒவ்வொரு பிள்ளையையும் அந்த பாதையை நோக்கி வழி நடத்தணும். அந்த விளக்கம் ஒரு டீச்சருக்கு இருக்கும். எக்ஸாம்பிள். டீச்சர் முன்மாதிரியாக இருக்கணும். டீச்சருக்கு உங்களுக்கு ஆசிரியர் தொழில் விருப்பம் இல்லாமல் அதுக்கு இருக்கப்படாது. இருந்தால் பிள்ளை என்னடா வந்திருந்து கோட்டாய் விட்டோன்னு இருக்கிறான், ஒன்றும் ஒழுங்காக படிப்பிக்கிறா இல்லையா? இல்லை, அந்த டீச்சர் நீங்கள் அவ்வளவு அர்ப்பணிப்போட என்ன கடவுள் உங்களுக்கு பொக்கிஷங்களை தாரார். என்ன இந்தியான் சிறுவர்கள், நான் போன கிழமை எனக்கு அந்த காலத்தில் ராயல் காலேஜில் கெமிஸ்ட்ரி சொல்லி தந்த டீச்சர், இப்போ அவளுக்கு 85 வயசு. அவள் போய் அவளோட 2 மணித்தியாலங்கள் ஸ்பெண்ட் பண்ணி, டீச்சர் நீங்கள் அந்த நாட்களில் செய்தது எங்களுக்கு எப்படி இருந்தது. அப்போ டீச்சர் மேல் முன்மாதிரியாக இருக்கணும், அண்ட் எக்ஸாம்பிளாகவும் இருக்கணும். அவைன்ற நடை உடை பாவனைகளை பிள்ளைகள் பார்க்குறாங்க. அப்புறம் அட்ராக்ட். ஒரு டீச்சருக்கு இப்போ அந்த டீச்சர் கெமிஸ்ட்ரி படிப்பிச்சவங்களுக்கு. அப்போ நீங்கள் சொல்லலாம், இவங்கள் சாக்கங்கள் ஒருத்தரும் கேட்குறாங்க இல்லை ஒழுங்க, அப்படி சொல்லலாம். அது உங்களுக்கு தந்தது தான் தரப்பட்ட பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு உங்களோட பாடம் கெமிஸ்ட்ரியா, அதை நீங்கள் யூ மஸ்ட் அட்ராக்ட் தெம். எக்ஸாம்பிள்ஸாக கெமிஸ்ட்ரியால் இப்போ இந்த அணுகுண்டுகள் அதுகள் கொடுத்து என்ன இல்லைன்னா அவனுக்கு நீங்கள் படிப்பிக்கிறது ஏன் முக்கியம் என்று தெரியாதுண்டா. இப்போ அமெரிக்காவில் நாங்கள் கஷ்டம் அமெரிக்கன் பிள்ளைகள் படிப்பிக்கிறது. அவனுக்கு நான் சொல்லணும், நான் இன்றைக்கு சொல்லித்தரது உனக்கு ஏன் முக்கியம் இல்லையேன்னா அவன் நானே இதை கேட்பான்னுட்டு இருப்பான். அப்போ அது ஏ. அப்போ டி ட்ரெயினர், எக்ஸாம்பிள், ஏ அட்ராக்ட், சி கிளாஸ் கண்ட்ரோல். ஒரு டீச்சருக்கு கிளாஸை கண்ட்ரோல் பண்ண இல்லாத இருந்தால் அது ஒரு ஜூவாக வந்துடும். பிள்ளைகள் அவனுங்களும் சின்ன வாலிப வயதில் சும்மா கொஞ்சம் தட்டி பார்ப்பாங்க, டீச்சர் கோவம் வருதா, கிளாஸை கண்ட்ரோல் பண்ண அவனா அப்புறம் படிப்பிக்க இல்லாது. அப்போ நாங்கள் கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுற அபிலிட்டி ஒரு டீச்சருக்கு இருக்கணும். அது சில டீச்சர்ஸ் அன்பினாலேயே பிள்ளைகள் இப்போங்கட அம்மா மாதிரி டீச்சரை கவலைப்படுத்த விரும்ப மாட்டேனும். சில பேர் அடி போட்டு செய்வினோம். எப்படியா இருந்தாலும் கிளாஸுக்கு வந்தால், இப்போ எந்த கிளாஸெலாம் அங்கே சில நேரத்தில் இந்த வகுப்பில் 150 பேர் இருப்பாங்க, அமெரிக்கன் பிள்ளைகள். ஆனால் தம்பி எந்த கிளாஸுக்கு ஓட்டு இதில் விளையாட்டு விடாதே, எனக்கு இது பரிசுத்த பூமி, நான் கணக்கியல் சொல்லுவோம், விருப்பம் இல்லையா என்ற கோர்ஸில் வராதே. அப்போ நான் முதலாம் கிளாஸில் யாராவது ஒரு ஆளை ஒரு சின்ன ஒரு உழுவுக்கு என்ன கோட்டாயை விட்டோன்னு இருக்குது, நான் இப்போ என்னோட கஷ்டமான கேள்வியே கேட்டு விடுவேன். தம்பி நீர் கவனிக்காமல் இருந்தால் எப்படி உமக்கு விளங்கும்? விருப்பம் இல்லைன்னா வராதே. அப்படி அப்போ அது சில வேளையில் பார்த்தா என்னடா இவர் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும், முதற்கோணல் முற்றுங்கோணல் சும்மா முதல் கிளாஸில் சும்மா இருந்தேன்டா அப்புறம் 15 வீக்கும் அப்படியே போயிடும். அப்போது ஒரு டீச்சருக்கு கிளாஸ் கண்ட்ரோல் இருக்கணும். கஷ்டம்தான், இந்த காலத்தில் கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டம், ஆனால் அந்த சவாலை மேற்கொள்ளணும். ரைட். ஸோ ட்ரெயின், எக்ஸாம்பிள், அட்ராக்ட், கிளாஸ் கண்ட்ரோல், எட்ஜ் திருப்பி ஒரு டீச்சர் ஓனர் பண்ணணும். டீச்சர்ஸ் முந்தி சில பேர் டீச்சர்ஸ் உடனே திருத்துவினது லோனது காய்க்க
பொறுக்கவங்க என்ன டீச்சர் உங்களுக்கு தேவரஞ்சம் காய்ச்சா கடிக்காது, நாங்கள் காய்ச்சா தான் கடிக்குதோம். அப்போ இல்லை அதுகள் படிக்கிற பிள்ளைகள் காய்ச்சாலும் பரவாயில்லையே. அப்போ எல்லாம் அவன் என்ன சொல்கிறான், நீர் படிக்காத முட்டாள். அது எல்லாம் சைக்கலாஜிக்கலி பிள்ளைகளை அஃபெக்ட் பண்ணி விட்டுரு. நினைக்கிறா இல்லை விஷயம் இல்லையே, எல்லா பிள்ளையிலையும் விஷயம் இருக்குது. ஒவ்வொரு பிள்ளையும் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. ஆனால் டீச்சர் அதை நம்பாட்டில், டீச்சர் அவனுக்கு இனம் பண்ணாட்டில் அவனுக்கே தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு டீச்சர் தொழிலில் நாங்கள் கவனமாக இருப்போம். கடிந்து கொள்ளணும், கிளாஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் மடையா விசரன் பேயா நீ உருப்பட மாட்டேன், நீ உண்டு அப்பா மாதிரி தான், அங்கே போயிடலாது. டு எடியூகேட். இங்கே கெமிஸ்ட்ரின்னா கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கணும், கணக்கியல்னா கணக்கியல் சொல்லிக் கொடுக்கணும். கடைசியில் ரிசல்ட்ஸ். சமுதாயம் ரிசல்ட்ஸை பார்க்குது. நீங்கள் ரிசல்ட்ஸை காட்டாட்டி என்ன தான் தத்துவம் கதைச்சாலும் நான் சொல்கிற மாதிரி சொன்னாலும் கடைசியில் தந்த பொறுப்பை சரியாக செய்து பிள்ளைகளை நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க பண்ணுங்க. ரைட்? அப்போ அதுலேயும் நான் சொல்லுவேன் அகெயின் TEACHER 7 ட்ரெயினர் என்ற அந்த திங்கிங் இருக்கிறது முக்கியம். நாங்கள் ஒரு செமினார் வைக்க, ஒரு ஸ்கூலில் போய் வைக்க, ஒரு டீச்சரை கேட்டேன், டீச்சர் நீங்கள் இங்கே என்ன படிப்பிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? நீங்கள் நான் கம்ப்யூட்டர் படிப்பிக்கிறேன். அப்போ நான் ஒரு கதை சொன்னேன். ஒரு இடத்துல 2 பேர் பெரிய கல்லுகளை ஒரு இடத்துலேருந்து தூக்கி இன்னொரு இடத்துல வெயிலில் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. 3வது ஆளராக வந்து கேட்குறேன், தம்பி நீர் என்ன செய்து கொண்டு இருக்கு? என்ன செய்யுமா பார்க்க தெரியலையா? இந்த விசர் கல்லை தூக்கி ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துல வைக்கிறேன், என்ன செய்கிற? ஒவ்வொரு பார்த்து கொண்டு இருக்கிறான், குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதால் இதை தூக்கி வைக்கிறேன். அதே வேலை செய்து கொண்டிருந்த இன்னொரு தண்டை போய் கேட்குறான், தம்பி நீர் இங்கே என்ன செய்கிறாங்க? நான் இங்கே கோபுரம் கட்டுறேன். கோபுரம் கட்டுறீரா? நான் சொன்னேன், இல்லை இந்த கோபுரத்துக்குரிய அத்திவார கல்லை தூக்கி வைக்கிறேன். இந்த அத்திவாரத்தில் சரியாக போட்டால் தானே நாளைக்கு கோபுரம் ஒழும்பும். அப்போ பாருங்க, அவன்ட கண்ணோட்டம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ டீச்சரும் நீங்கள் கம்ப்யூட்டர் படிப்பிக்கிறீங்களன்னு சொல்கிறது அந்த முதலாள் சொன்ன மாதிரி, அதான் இந்த கடமை, அதான் இல்லை. நீங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எதிர்கால சமுதாயத்துக்கு அத்திவாரம் போடுறீங்க. அது அந்த நான் சொன்ன 7 காரியமும் சரியாக செய்யக்க அது நடக்கும்.